ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான 3 பழங்கால கதைகளை பார்க்க போறோம். நீதி, இரக்கம், அப்புறம் ஒரு தெய்வீக தலையீடு. இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு ஆழமான கருத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். இப்போ நம்ம 2 பெண்களை சந்திக்க போறோம். இவங்க 2 பேரும் வேற வேற கதைகள்ல வராங்க. ஆனா 2 பேரும் சிக்கி இருக்கிற சூழ்நிலை ஒண்ணுதான். ரொம்பவே பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதாவது பொது இடத்துல எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்டு மரண தண்டனைக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம முதல் கதையில வர்றவங்க பேரு சூசனா. ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு பெண். ஆனா அவங்களோட அழகே அவங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குது. பாபிலோன்ல நீதிபதியா இருந்த 2 பெரியவங்களோட தப்பான பார்வை இவங்க மேல விழுது. சூசன்னா அவங்களோட ஆசைக்கு இணங்க மறுத்த உடனே அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. தங்களோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி அவங்க செய்ய நினைச்ச குற்றத்தையே சூசன்னா மேல ஒரு பழியா சுமத்திடுறாங்க. இப்போ வாங்க நம்மளோட 2வது கதைக்கு போலாம். இங்க ஒரு மத தலைவர்கள் கூட்டம் ஒரு பெண்ணை இயேசு முன்னாடி இழுத்துட்டு வராங்க. அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பெண் விபச்சாரம் செய்யும்போது கையும் களவுமா பிடிபட்டாளாம். அதனால சட்டப்படி இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ரொம்ப ஆவேசமா இருக்காங்க. அவங்க அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு சவால் விடல, இயேசுவையும் சேர்த்து தான் கார்னர் பண்றாங்க. அதாவது சட்டத்தை வச்சே அவரை எப்படியாவது மாட்டி விடணும்னு பாக்குறாங்க. இந்த 2 கதைகள்லையுமே பாருங்க, எல்லா நம்பிக்கையும் போன மாதிரி ஒரு சூழல். அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலையீடு நடக்குது. அந்த தலையீடு நடக்க இருந்த தீர்ப்பையே நிறுத்திடுது.
முதல்ல சூசன்னா கதையில அந்த 2 பெரியவங்களோட சாட்சியத்தை நம்பி மொத்த கூட்டமும் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்குது. அவங்கள கூட்டிட்டு போகும்போது தான் தானியலுங்கிற ஒரு இளைஞர் கடவுளோட தூண்டுதலால திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார். எல்லாமே ஒரு கணம் அப்படியே நிக்குது. அவரோட இந்த ஒரு பகிரங்க அறிவிப்பு அந்த கூட்டத்தையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிடுது. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு எல்லாரையும் ஒரு கணம் திரும்பி பார்க்க வைக்குது. ஆனா இயேசுவோட பதில் பாருங்க, ரொம்பவே அமைதியா, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அவர் உடனே எந்த பதிலுமே சொல்லல. பதிலுக்கு அமைதியா குனிஞ்சு தரையில ஏதோ எழுத ஆரம்பிக்கிறார். அந்த நிசப்தமும் அந்த மர்மமான செயலும் அங்க ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது. சரி, இந்த 2 சம்பவங்களும் எப்படி ஒரு தீர்ப்பு நோக்கி போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல தானியல், அவர் எப்படி தர்க்க ரீதியா உண்மையை கண்டுபிடிச்சாருங்கிறது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும். டேனியலோட வழிமுறை ரொம்பவே சிம்பிள், ஆனா அவ்வளவு புத்திசாலித்தனமானது. அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஒரு பொய் குறுக்கு விசாரணையே தாங்காது. அதனால குற்றம் சாட்டின பெரியவரை தனியா கூப்பிட்டு அவர் பார்த்ததா சொல்ற அந்த காட்சியில இருந்து ஒரே ஒரு சின்ன விவரத்தை மட்டும் கேட்கிறார். இப்போ அதே கேள்விய 2வது பெரியவர்கிட்டயும் கேக்குறார். அவ்வளவுதான், அவங்க கதையில இருந்த பெரிய ஓட்டை பளிச்சுன்னு தெரியுது. 2 பேரோட பதிலும் கொஞ்சம் கூட பொருந்தல. ஆக இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்க்க அறிவும் கடவுளுடைய தூண்டுதலும் ஒன்னா சேரும்போது உண்மையான நீதி நிலைநாட்டப்படுது, சூசன்னா காப்பாற்றப்படுறாங்க. சரி, இப்போ இயேசுவோட கதைக்கு திரும்ப வருவோம். அவர் பாருங்க முற்றிலும் ஒரு வித்தியாசமான வழியை கையாளுகிறார். அவர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண்ணை விட்டுட்டு குற்றம் சாட்டினவங்க மேல தன் கவனத்தை திருப்புறார். தரையில எழுதி முடிச்சதும் அவர் எழுந்து நின்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த ஒற்றை கேள்வி அந்த இடத்தோட முழு சூழலையுமே தலைகீழா மாத்திடுது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. சட்டத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைக்கிறவங்க மேலேயே இயேசு அதை திருப்பி விடுகிறார். தங்களோட மனசாட்சியை எதிர்கொள்ள முடியாம குற்றம் சாட்டினவங்க ஒவ்வொருத்தரா அங்கிருந்து அமைதியா விலகி போயிடுறாங்க. கடைசியில அந்த பெண்ணுக்கு சட்டப்படியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல, ஆனா அவங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் இரக்கம் கிடைக்குது. அப்போ நம்ம கிட்ட இப்போ 2 தீர்ப்புகள் இருக்கு. ஒன்னு துல்லியமான நீதி, இன்னொன்னு ஆழமான இரக்கம். இது 2ஐயும் இணைக்கிற புள்ளி எது தெரியுமா? அது ஒரு பழங்கால தீர்க்கதரிசனம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறைவாக்கினர் எசாயா மூலமா கடவுள் மனிதகுலத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாருன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடையாளம் வேற எதுவும் இல்ல, பிறக்க போற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் வைக்கப்படும்னு சொல்லப்பட்டது. அந்த பெயர் தான் இம்மானுவேல். இதுக்கு அர்த்தம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ இம்மானுவேல் அப்படிங்கிறது வெறும் பெயர் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய தெய்வீக தலையீட்டோட அடையாளம். தானியல் மூலமா வெளிப்பட்ட அந்த பரிபூரண நீதியையும் இயேசு மூலமா வெளிப்பட்ட அந்த எல்லையில்லாத இரக்கத்தையும் ஒன்னா இணைச்சு கடவுளே மனிதர்களோட விவகாரங்கள்ல தலையிடுறத தான் இது குறிக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மனுஷங்க செய்யற தவறுகளுக்கு கடவுள் எப்படி பதில் கொடுக்கறாருங்கிறதோட 2 பக்கங்களை இந்த கதைகள் நமக்கு காட்டுது. ஒன்னு தானியல் மூலமா வர்ற நீதி, இன்னொன்னு இயேசு மூலமா வர்ற இரக்கம். இந்த 2மே கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதாவது இம்மானுவேல்ங்கிற ஒரே யோசனையில தான் முழுமை அடையுது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நாம மத்தவங்கள பத்தி தீர்ப்பு சொல்லும்போது உண்மையோட கூர்மையையும் இரக்கத்தோட தேவையையும் எப்படி சமன்படுத்துறது? இது யோசிக்க வேண்டிய விஷயம். திருப்பாடல் 36. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர்
உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். சிறுகுற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன வரி போதும் நம்மளோட மொத்த நம்பிக்கையையும் ஒரு உலுக்குலுக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிரேயர் புத்தகத்தில ஒளிஞ்சிருக்கிற இந்த பெரிய ஆன்மீக புரட்சியை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க உள்ள போலாம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. பல 100 வருஷமா பாவ மன்னிப்புக்குன்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா அது நிஜமாவே வேலை செஞ்சதா? இல்ல பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையான வழி என்ன? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் இந்த வேத பகுதியோட நோக்கமே. எப்பவுமே ஒரு புது விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பழைய சிஸ்டம்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப காலமா விலங்குகளை பலியிடுறதுதான் பாவ மன்னிப்புக்கான வழியா இருந்துச்சு. ஆனா அது மட்டும் போதுமானதா இருந்துச்சா? இங்கதான் விஷயத்துக்கே வரும். இந்த வேத பகுதியோட மைய கருத்து இதுதான். ரொம்ப தெளிவா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம சொல்லப்படுது. காளைகளோட ரத்தமோ ஆடுகளோட ரத்தமோ பாவங்களை நிரந்தரமா போக்கவே போக்காது. அது ஒரு டெம்பரரியான ஒரு வெளிச்சடங்கு, அவ்வளோதான். சரி, ஏன் இந்த பலிகள் எல்லாம் பத்தாதுன்னு சொல்றாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு, இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? அதோட பவர் நிரந்தரம் இல்ல. 2வது, இதெல்லாம் வெறும் வெளிச்சடங்குகள் தான், மனச மாத்தல. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் நிஜமாவே இதை விரும்பலங்கிறது தான் இங்க சொல்லப்படுற கருத்து. அப்போ பழைய சிஸ்டம் வேலை செய்யல, அது டெம்பரரினா அப்புறம் என்னதான் சொல்யூஷன்? இந்த ஒரு கேள்வி எழும்போதுதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. கிறிஸ்து ஒரு புது நோக்கத்தோட உள்ள வர்றாரு. இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, இது ஒரு புது பிரகடனம். இந்த ஒரு வரிதான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துது. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நல்ல கவனிங்க, இங்க பலிகளை பத்தியோ காணிக்கைகளை பத்தியோ பேச்சே இல்ல. அதுக்கு பதிலா ஒருத்தரோட முழு வாழ்க்கையுமே கடவுளோட விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கிறத பத்தி பேசப்படுது. இதோ வருகின்றேன். இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம். இதுல இன்னொரு முக்கியமான வரி வருது பாருங்க. ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். இது எதை காட்டுது? பலியிடப்படுற விலங்குகளுக்கு பதிலா இப்போ ஒரு மனுஷ உடல் தியாகத்துக்கு தயாராகுது. இது வெறும் சடங்கு இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கையோட முழுமையான அர்ப்பணிப்பு. சரி, ஒரு புது வழி வந்தாச்சு. அப்போ பழைய வழிக்கு என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போகுமா? இல்லவே இல்ல. இந்த பகுதி ரொம்ப தெளிவா சொல்லுது, இது ஒரு அடிஷன் கிடையாது, இது ஒரு முழுமையான ரீப்ளேஸ்மெண்ட். ஒன்னு இன்னொன்னு தூக்கிட்டு அந்த இடத்த நிரந்தரமா பிடிக்குது. இதுதான் தெய்வீக பதிலீடு. இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாருங்க. லெஃப்ட் சைட்ல பழைய சிஸ்டம், பலிகள், காணிக்கைகள், எரிபலிகள்னு வெளிப்படையான சடங்குகள். ஆனா ரைட் சைட்ல பாருங்க, புது சிஸ்டம்ல ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம், கடவுளோட விருப்பத்தை செய்யறது. சடங்குகள்ல இருந்து உண்மையான கீழ்ப்படிதலுக்கு மாறுற ஒரு ஆழமான பயணம் இது. இந்த மாற்றம் ஏதோ எதேச்சியா நடக்கல, இது ஒரு திட்டமிட்ட செயல்னு வசனம் 9 விளக்குது. ஒரு 3 ஸ்டெப்ல இது நடக்குது. ஸ்டெப் 1, முதல்ல கடவுளுக்கு எது பிடிக்கலன்னா அவர் சொல்றாரு, அதாவது அந்த பழைய பலிகள். ஸ்டெப் 2, அடுத்து தன்னோட புது நோக்கத்தை அறிவிக்கிறாரு, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வர்றேன். ஃபைனல் ஸ்டெப், அந்த புதுச நிலைநாட்ட பழையத முழுசா ஓரங்கட்டிடுறாரு. இது ஒரு நோக்கத்தோட செய்யப்பட்டு புரட்சி. ஓகே, பழைய சிஸ்டம் போச்சு, ஒரு புது அர்ப்பணிப்பு வந்தாச்சு. இதனால என்ன ரிசல்ட்? பழைய பலிகளால செய்ய முடியாதத இந்த ஒரே பலி எப்படி செய்யுது? இதோட கடைசி விளைவு என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த கடைசி விளைவை என்னன்னு 10வது வசனம் சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லுது, நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டா விடுதலையாகி கடவுளுக்கு ஏத்துக்கக்கூடியவங்களா நாம மாறிட்டோம். இது எப்படி நடந்துச்சு? இயேசுவோட ஒரே ஒரு தியாகத்தால, திரும்ப திரும்ப செஞ்ச பலிகளால இல்ல. இந்த முழு பகுதியிலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுவாதான் இருக்கும், ஒரே ஒரு முறை. விலங்கு பலிகள் வருஷம் வருஷம், ஏன் நாள் தவறாம கூட திரும்ப திரும்ப செய்யப்பட்டுச்சு. ஆனா இந்த தியாகம் ஒரே ஒரு தடவை தான். அந்த ஒரு செயல் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போதுமானது. அதோட சக்தி அந்த அளவுக்கு பெருசு.
இதுதான் பழைய சிஸ்டத்துக்கும் புது சிஸ்டத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ இந்த பகுதி நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. வெறும் வெளிச்சடங்குகளை விட மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்புக்கு ஏன் இவ்ளோ பவர் இருக்கு? ஒரே ஒரு தடவை செய்யப்பட்ட ஒரு தியாகம் எப்படி பல ஆயிரம் வருஷம் கடந்து இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இந்த கேள்வி தியாகம், மீட்பு இத பத்தின நம்ம பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. 2 ஆம் அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்திடுச்சு. ஒன்னு ஒரு சாதாரண இளம் பெண்ணிடமிருந்து வந்தது, இன்னொன்னு கடவுளோட மகனிடமிருந்து. பாக்குறதுக்கு இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா இந்த 2 தருணங்களும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரே மீட்பின் கதையா மாறுதுங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. பல நூற்றாண்டுகளா கணக்கே இல்லாத அளவுக்கு பள்ளிகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் எபிரேயர் திருமுகம் ஒரு கேள்வி கேக்குது. ஏன் அந்த பள்ளிகளால மனிதர்களோட பாவங்களை நிரந்தரமா போக்க முடியல? இந்த கேள்விதான் நம்மளோட முழு பயணத்துக்கும் ஒரு திறவுகோள் மாதிரி. முதல்ல நாம பழைய ஏற்பாட்டு முறையில என்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதோட வரம்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான், அதுல ஒரு குறைபாடு இருந்துட்டே இருந்துச்சு. பழைய சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா காளை வெள்ளாட்டுக்கிடான்னு விலங்குகளோட ரத்தத்தை பலியா கொடுத்தாங்க. இதத்தான் எரிபலிகள்னு சொன்னாங்க. ஆனா இது திரும்ப திரும்ப செஞ்சாகணும். இது பாவங்களை தற்காலிகமா மூடி மறைச்சதே தவிர அதோட ஆணி வேற அசைக்க கூட அதுக்கு சக்தி இல்ல. இங்கதான் விஷயத்தோட மையத்துக்கே வரும். எபிரேயர் 10:4 ரொம்ப தெளிவா சொல்லுது, விலங்குகளோட ரத்தத்தால பாவங்களை அடியோட அழிக்க முடியாதுன்னு. அது சும்மா ஒரு நிழல் மாதிரிதான், உண்மையான தீர்வு கிடையாது. அதனால ஒரு புது திட்டம் தேவைப்பட்டது. கடவுள் முற்றிலும் வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். பழைய முறை சரியா வேலை செய்யாததால கடவுள் ஒரு முழுமையான திட்டத்தை கொண்டு வந்தார். இது விலங்குகளை பத்தினதில்ல, ஒரு மனித உடலையும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனசையும் பத்தினது. இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் கடவுள் சொல்றாரு, பலியும் காணிக்கையும் எனக்கு வேண்டாம். இன்னொரு பக்கம் புது திட்டம் உருவாகுது. ஆனா எனக்காக ஒரு உடலை நீங்க தயார் செஞ்சீங்க. இப்போ கவனம் விலங்குகளோட ரத்தத்துல இருந்து கீழ்ப்படிற ஒரு மனித உடலுக்கு மாறுது. அப்போ இந்த புது திட்டத்தோட மையம் என்னன்னா கடவுளின் திருவுளம், அதாவது அவரோட விருப்பம். இது வெறும் சடங்குகளை பத்தினதில்ல, இது முழு மனசோட விருப்பத்தோட செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு. இந்த திருவுளம் தான் நம்ம கதையோட 2 பாகத்தையும் இணைக்க போற ஒரு பாலமே. சரி, இப்போ இந்த தெய்வீக திட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். எல்லாமே ஒரு சாதாரண ஊர்ல ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. நம்ம கதை பரபரப்பான கலிலேயா பகுதியில தொடங்குது. அங்க நாசரேத்துன்னு ஒரு சின்ன ஊர், பெருசா யாருக்கும் தெரியாத இடம். ஆனா பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அங்கதான் நாம மரியாவை சந்திக்கிறோம். யோசேஃபுக்கு மன ஒப்பந்தமான ஒரு இளம் பெண். அவங்கதான் இந்த மகத்தான கதையோட மனித நுழைவாயிலா மாறப் போறாங்க. அந்த அமைதியான நேரத்துல திடீர்னு கப்ரியேல் வானதூதர் வர்றாரு. அவரோட வாழ்த்து மரியாவை நிஜமாவே திகைக்க வச்சிடுது. அருள் நிறைந்தவரே வாழ்க. இது ஒரு சாதாரண வாழ்த்து இல்லைன்னு மரியாவுக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. அவங்க மனசுக்குள்ள ஒரே கேள்வி, என்ன இது இப்படி ஒரு வாழ்த்து? ஒரே குழப்பம், என்ன நடக்குது, ஏன் தனக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு யோசிக்கிறாங்க. இது அவங்களோட இயல்பான மனித பண்பையும் ஆழமான சிந்தனையையும் நமக்கு காட்டுது. அப்புறம் வானதூதர் அந்த பெரிய திட்டத்தை சொல்றாரு. மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பாங்க, அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும். அவர் கடவுளோட மகன்னு சொல்லப்படுவார். அவரோட ஆட்சிக்கு முடிவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, இது மனித வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு செய்தி. மரியாவோட பதில் ரொம்பவே யதார்த்தமானது, நேர்மையானது. அவங்க கண்ணு மூடிட்டு நம்பல, ஆனா புரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. இது எப்படி நடக்கும், நான் கண்ணி ஆயிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேள்வி சந்தேகத்தால வரல, விசுவாசத்தை தேடி வந்த ஒரு கேள்வி அது. வானதூதர் இது தூய ஆவியன் சக்தியால நடக்கும்னு விளக்குறாரு. அந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்ட மரியா கடவுளோட விருப்பத்துக்கு தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட அந்த அர்ப்பணிப்பு தான் நம்ம கதையோட அடுத்த சக்தி வாய்ந்த ஆம்ங்கிற வார்த்தைக்கு, அதாவது கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புக்கு கதவை திறந்து வைக்குது. இதோ பாருங்க, வரலாற்றோட மிக முக்கியமான வார்த்தைகள்ல ஒண்ணு, நான் ஆண்டவரின் அடிமை, நீங்க சொல்றபடியே எனக்கு நடக்கட்டும். இதுதான் கடவுளோட திருவுளத்துக்கு மரியா கொடுத்த முழுமையான சம்மதம். இந்த ஒரு ஆம் மூலமா மீட்புக்கான கதவு திறக்கப்பட்டுச்சு. இப்ப பாருங்க இந்த இணைப்பு எவ்வளவு ஆழமானதுன்னு. மரியாவோட ஆம் மாதிரியே கிறிஸ்துவும் சொல்றாரு, என் கடவுளே, உமது விருப்பத்தை நிறைவேற்ற இதோ நான் வர்றேன். 2 சம்மதமும் ஒரே தெய்வீக விருப்பத்தை நோக்கிதான் போச்சு.
மரியா ஆம் சொன்னதால தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஆம் சொல்ல முடிஞ்சது. ஒன்னோட ஒண்ணு எவ்ளோ அழகா இணைஞ்சிருக்கு பாத்தீங்களா? சரி, இந்த 2 ஆம்களோட இறுதி விளைவு என்ன? பழைய திரும்ப திரும்ப செஞ்ச பலிகளுக்கு பதிலா ஒரே ஒரு முழுமையான நம்மள புனிதமாக்குற பலி உருவாச்சு. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். கடவுள் புது ஏற்பாட்டை நிலைநாட்ட விரும்புறார். அத செய்யணும்னா முதல்ல பழையத நீக்கணும் இல்லையா? அதனால விலங்குகளோட பலிகள் நீக்கப்பட்டு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதலுள்ள பலி நிலைநிறுத்தப்படுது. ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். மரியா மற்றும் கிறிஸ்துவோட சம்மதத்தின் மூலமா வெளிப்பட்ட அந்த ஒரே திருவுளத்தால தான் நாம தூய்மையாக்கப்படுறோம். நம்ம மீட்பு ஒரே ஒரு செயலால் ஒரே ஒரு சித்தத்தால நிறைவேற்றப்பட்டுச்சு. இது ரொம்ப தெளிவா விளக்குது. கிறிஸ்துவோட பலிங்கிறது திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒண்ணு கிடையாது. அது ஒரே ஒரு முறை செய்யப்பட்டு எல்லா காலத்துக்கும் போதுமானதா இருக்கு. முடிவே இல்லாம போய்கிட்டு இருந்த அந்த பழைய பலிகளுக்கு இது ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி. இந்த முழு கதையையும் பார்த்து முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. மரியாவும் கிறிஸ்துவும் கடவுளோட திருவுளத்துக்கு ஆம்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில கடவுளோட சித்தத்துக்கு ஆம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி சொல்றது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள்,
கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். இப்பொழுதும்
எங்களுள்